காகமும் ஸ்மார்ட் போனும், இது இயற்கையும் நவீன உலகமும் இணையும் ஒரு பஞ்சதந்திர கதை. ஒரு பரபரப்பான நகரத்தில் காக்கி என்ற புத்திசாலி காகம் ஆண்டது. பழைய காலங்களிலிருந்து டெக்யூகம் வரைக்கும் காக்கி பல மாற்றங்களை பார்த்திருந்தான். ஒரு நாள் பூங்காவின் மேலே பறக்கும்போது மரத்தடியில் ஒளிரும் ஒரு பொருள் காகியின் கவனத்தை கவர்ந்தது. கீழே பறந்து சென்று பார்த்தான். அது ஒரு ஸ்மார்ட் போன். காக்கி தன்னுள் கூறிக்கொண்டான், இது என்ன ஒளிரும் பெட்டி? மனிதர்களின் வாசனையோடுதா? காக்கி அதை பறித்து பார்த்தான். திரை ஒளிர்ந்தது. காக்கி சற்று பின்னோக்கி குதிக்க அந்த ஒலி அவனை ஆச்சரியப்படுத்தியது. அருகிலிருந்த சிறுவர்களை இது ரசிக்க வைத்தது. அந்த இருந்த சிறுவர்கள் கூறினார்கள், அட, இந்த காகம் எனது தந்தையை விட போன் நல்லா யூஸ் பண்ணுது. டெக் சேவி காகம் என்ற பெயரில் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. மக்கள் பூங்காவுக்கு வந்து காகியை பார்ப்பதற்காக வரத் தொடங்கினார்கள். சிப்ஸ், குர்குரே, சாஃப்ட் ட்ரிங்க் எல்லாம் தூக்கிக் கொடுத்தார்கள். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதிகம் பறக்க வேண்டிய அவசியமில்லாத காக்கி சாப்பாடு கிடைக்க வேணும் என்ற எண்ணத்தில் மட்டும் நிலைத்தான். பழைய காலத்துல பார்த்த மழை மேகம், மரங்களின் கிளைகள் எல்லாம் அவனுக்கு அந்நியமாகிவிட்டன. அந்த நேரத்தில் ஒரு பழைய ஞானி ஆந்தை வந்தது. ஆந்தை கூறியது, காக்கி, நீ புகழ் பெற்றிருக்கிறாய். ஆனால் நீ யார் என்பதை மறந்துவிட்டாய். உனக்கு மிகவும் பிடித்த பறப்பதற்கு பதிலா பெட்டிக்குள் சிக்கிப்போனது போல வாழ்க்கையானது. அந்த ஆந்தையின் வார்த்தைகள் கண்களைத் திறந்தன. அன்று இரவு காக்கி வானத்தை பார்த்தான். அதுதான் உண்மையான திரை. ஸ்மார்ட் போனில் அல்ல, வாழ்க்கையின் அர்த்தம் மேல இருக்கிறது. அடுத்த நாள் ஸ்மார்ட் போனு கீழே விட்டுவிட்டு காக்கி மீண்டும் உயரமாக வானத்தின் அலைகளில் பறந்தான். பாடம்: உணர்வில்லாத புகழ் ஒரு அழகான சிறைதான். உனது உண்மை வாழ்வை மெய்நிகர் உலகத்திற்கு விட்டுக் கொடுக்காதே.